உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை. இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, என் பங்கு இல்லை. இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள், அதிலும் என்னுடைய பங்கு இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும். என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல், என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம, என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்திலேயே நான் சந்தேகத்தை எழுப்பினேன் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனா இருக்கக்கூடாது, தலைவனாக இருக்கக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள், எனக்கு அதுல பங்கு இல்லை. ஆனா என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கி பிடித்தாக வேண்டும். ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலினா ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள். அதனால் அமித்ஷாஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறை. இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷாஜியோட பேசலாம், கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம். ஆனா தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளியே வந்து சொல்றாங்க, கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்போம், நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். தேமுதிக பிரேமலதா அக்கா அவங்க கூட்டணியில் இருக்கணும், நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும். கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்துல எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஒரு சில பேர் கூட்டணி ஆட்சியா, அதிமுக பிஜேபி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களே, அமித்ஷா அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லிருக்காரு, எங்களுடைய என்டிஏ கூட்டணி ஆட்சி நடக்கும், என்டிஏ கூட்டணி அரசாங்கம் நடக்கலாம் சொல்லிட்டு எடப்பாடியா தெளிவா பேசிட்டாரு. அதிமுக தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழ்நாட்டு தலைமை. அந்த தலைவர் யாரு? எடப்பாடியார் தான். அதிமுக பெரும்பான்மை இடங்களிலே போட்டியிடும், பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறும். முதலமைச்சராக எடப்பாடியார் உறுதியா வருவார். இதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அதிமுக பிஜேபி கூட்டணி தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சியும் அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரப்போகுது. 2014 அம்மா முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர் கேப்டன் விஜயகாந்த், அப்படிதான் அமையப்போகுது. இது அற்புதமான கூட்டணி சொல்லி அதிமுக தொண்டர்களும் பிஜேபி தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுல தூக்கி எடுத்து தெரிஞ்ச நீரோட கள்ளத்துக்கு போடுற வேலையை யாரும் வச்சாங்க. நீங்க தாராப்பு இருக்கு, இதை செய்யாது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.